ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கான அமாவாசை, அதாவது தமிழ் மாதமான ஆடி மாத அமாவாசை. ஆடி மாத அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல் இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்கு. இந்த மாற்றங்களானது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க நம்ம பார்க்க இருக்கோம். அந்த வரிசையில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேசம் ராசி. ஆடி மாதம் அனைத்து விதமான பண்டிகைகளையும் அழைத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டுக்கு உரிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நிகழக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மிகப்பெரிய அமாவாசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆடி மாத அமாவாசையில் நம்ம கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அதாவது வருடத்தில் 12 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளில் நீங்கள் செய்யாவிட்டாலுமே கூட இந்த அமாவாசையில் கண்டிப்பாக செய்யணுங்க. இதன் மூலமாக உங்களுடைய குடும்பமானது சுபிட்ச நிலைக்கு வரும். அப்படிப்பட்ட அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்று அமாவாசையானது ஆரம்பமாகுது. இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி அன்று சிம்ம ராசியில் புதன் வக்ர பயிற்சி ஏற்படுத்திக்கிறாரு. கூடவே ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று சூரியன் சிம்மத்தில் பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்று கடகத்தில் புதனுடைய பயிற்சியும், ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் கன்னியில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறாரு. ஆகஸ்ட் 26ஆம் தேதியன்று மிதுனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி, ஆகஸ்ட் 29ஆம் தேதியன்று கடகராசியில் புதன் பகவானுடைய நேர்மறை நகர்வுகள் அப்படின்னு நிறைய கிரகங்களுடைய மாறுதல்களானது ஏற்பட இருக்கு. அதாவது இந்த கிரக நிலைகளுடைய அடிப்படையில் மேசம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களானது இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். மேசம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாகவோ சாதகமாகவோ இருக்குமா இல்லையா, மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது, தொழில் எப்படி இருக்கும், இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். எப்போதுமே ஒவ்வொரு மாதத்துலேயுமே கிரகநிலைகளுடைய மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதுவும் குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகளுக்கு பிறகு கிரகநிலைகளுடைய மாறுதல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. இதற்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அமாவாசையானது நிகழ இருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு மேசம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரிரு விஷயங்களை தவிர மற்ற எல்லாப்படியும் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு மாதமாக தாங்க உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது தொழில் ரீதியாக கூட உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ நீங்கள் அதை பற்றின கவலைகள் எல்லாம் விட்டுடுங்க. மேலும் நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களில் சிக்கல்கள் இல்லை அப்படின்னாலுமே கூட நீங்கள் ஒரு சில செலவுகளில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பணத்தை கையாளக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க. மேசம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அமாவாசை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை போன்றவை எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. இருந்தாலுமே கூட குழந்தைக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைய பிரச்சனைகளானது இருந்திருக்கலாம். ஆனால் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த டைமில் இது சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதையுமே எடுக்காதீங்க. முடிந்த அளவுக்கு அமைதியாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. அதனோடு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்கள் அல்லது வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியானது அமாவாசைக்கு பிறகு இருக்குங்க. ஸோ அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதோடு மட்டும் இல்லாமல் திருமணம், குடும்பம் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்களானது இருக்குது. ஏன்னா இந்த டைமில் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேச ராசியில் 2வது வீட்டில் சூரியனுடைய சஞ்சாரமானது இருக்க போகுது. ஸோ குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதில் எல்லாமே எந்த ஒரு பெரிய அளவில் பிரச்சனைகள்லாம் இருக்காதுங்க. சுமூகமாகவே தான் இந்த மாதத்தை நீங்கள் கடக்க போகிறீங்க.
ஆனால் அமாவாசைக்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கான இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் மட்டும் ஏதாவது பிரச்சனைகளானது ஏற்படலாம். இல்லைனா உங்கள் 2 பேர்த்துக்குமே உணர்ச்சி பூர்வமான வாக்குவாதங்கள் கூட பெரிதாகலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பண நெருக்கடி அப்படிங்கிறது இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாது. ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்குது. வீட்டுக்கான பொருட்கள் வாங்கிறது, முதலீடுகள் செய்கிறது, இது போன்ற உள்ளிட்ட ஒவ்வொரு விதமான விஷயங்களிலும் நீங்கள் கவனத்தை வந்து செலுத்துவீங்க. அதே நேரம் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களானது மட்டும் ஏற்படலாம். முடிந்த அளவுக்கு இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போங்க. மேலும் மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மேலும் அமாவாசைக்கு பிறகு புதன் வக்ரம் அடைகிறாரு. அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ அல்லது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கோ பேச்சால் மட்டும்தான் ஏதாவது சிக்கல்களானது ஏற்படும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பேச்சில் மட்டும் நீங்கள் நிதானத்தை வந்து கடைபிடித்துக்கோங்க. ஸோ என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத சிந்தித்து வந்து செயல்படுத்திக்கோங்க. மேலும் இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்படும். இந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக பங்குச்சந்தை, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு அபரிவிதமான லாபத்தை வந்து ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்க. நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் இழந்து வந்த அனைத்து விதமான செல்வங்களையும் இனி வந்து நீங்கள் அடைய போகிறீங்க. மேலும் வேலையை வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ பர்மனண்ட்டான ஒர்க் எதுவும் கிடைக்கிறதுக்கும் நல்ல நேரமானது காணப்படுது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அமாவாசை எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அடிப்படையில் மேசம் ராசி அன்பர்களுக்கும் நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்குது. இருந்தாலுமே கூட அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணுங்க. அதாவது நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கான செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். இல்லைனா வாழ்க்கை துணைக்கான உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் கூட ஏற்படும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ நிறைய பிரச்சனைகள் கூட ஆரம்பிக்கும். ஸோ தேவையில்லாத செலவுகளையும் இந்த டைமில் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஒரு விஷயங்களையெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் கடன் வாங்குவதை வந்து தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் வீட்டு பராமரிப்பு செலவுகள், வாகனங்களுடைய பராமரிப்பு செலவுகள், இது போன்ற திடீர்னு உங்களுக்கு செலவுகளானது ஏற்படலாம். இந்த ஒரு நிலையில் அமாவாசைக்கு பிறகு இது போல் நிறைய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக தாங்க இருக்கணும். அதனால் நீங்கள் இந்த டைமில் ரொம்பவே கவனமாகவும் இருக்கணும். உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் வார்த்தைகளில் வந்து கவனமாக இருப்பதையும் வந்து கடைபிடித்துக்கோங்க. அதே நேரம் உத்தியோகத்திலையும் கூட தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து முயற்சி செய்துக்கணும். மொத்தத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய அமாவாசைக்கு பிறகு மேசம் ராசி நேயர்களும் மிகப்பெரிய மாற்றங்களை தான் சந்திக்க போகிறீங்க. இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ஒரு பதிவில் அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது, அதன் அடிப்படையில் மேசம் ராசி நேயர்களே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல் நமக்கு அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது ரொம்பவே நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு அடிக்கடி பார்க்க பிடிக்கும். மேலும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு மனதில் ஒரு நிம்மதியானது கிடைக்கும். எளிமையான பரிகாரங்கள் செய்வதால் நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயராகிய நீங்கள் மேசம் ராசி நேயராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் மேசராசியை உடையவங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.